ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ் கீப்பிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1987 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி ட்ராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 1950 காலகட்டத்தில் இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ், ஒருத்தவங்க பேர் ரூத்து, ஒருத்தவங்க பேர் லூசி. 2 பேருமே தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது ரிலேஷன்ஸோட வாழ்ந்துட்டு வராங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அம்மா ஒரு சண்டே ட்ரிப்புக்கு போன, அதாவது காரில் டிரைவ் போன இடத்துல பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அது சூசைட்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க பல ரிலேஷன்ஸோட மாறி மாறி வாழ்ந்துகிட்டு வராங்க. இருந்தாலுமே ஒரு பிடிப்பு வரவே இல்லை. ஒரு கட்டத்துல அவங்க அத்தையான சில்வி கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுது. இதுலயும் பாத்தீங்கன்னா ரூத் ஒரு மாதிரி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, லூசி ஒரு மாதிரி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, அவங்க லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த படத்து மூலியமா சொல்ல வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே தரமா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரான ஒரு கலர் டோனில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தையே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க பேச வந்திருக்க ஃபேமிலி பாண்டிங் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படை வச்சு எழுதி எடுத்திருந்தாங்க. அது ஓரளவு நீட்டாக ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டான படம். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படமே பயங்கர ஸ்லோவாக போகும். அது மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. பயங்கர ஃப்ளாட்டாக தான் போகும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம உட்காந்து பார்த்தா தான் இந்த படம் நமக்கு புரிய வாய்ப்பு இருக்கே. ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.